ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம ராகி, கேழ்வரகு பத்தின நன்மைகள் தான் பார்க்க போறோம். கேழ்வரகுல அவ்ளோ நன்மைகள் இருக்கு. ஆனா யாருமே இப்ப நம்ம கேழ்வரகு சாப்பிட்டு வர்றது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கேழ்வரகு நெறைய சாப்பிட்டு வந்தாங்க. அவங்க 70, 80 வயசு வரைக்குமே அவங்களுக்கு இந்த முட்டி பிரச்சனைன்றது வரவே வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா இருந்தாங்க. ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு நெறைய சாப்பிட்டு வருவோம். டெய்லி இந்த கஞ்சி காய்ச்சி கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம். நீங்க அது மாரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுல நெறைய கால்சியம் சத்து இருக்கு. உங்க போனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துமே அந்த கேழ்வரகுல இருக்கு. ரெகுலரா இந்த கேழ்வரகு வந்து கஞ்சி மாரி செஞ்சு நீங்க குடிச்சிட்டு வாங்க. பிளஸ் இந்த கேழ்வரகு நீங்க சாப்பிடுறதுனால ஃபைபர் கன்டென்ட் நார் சத்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு பசி தூண்டுறத கம்மி பண்ணும். வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சீக்கிரமா பசி எடுத்து நீங்க நெறைய ஃபுட் சாப்பிடுற மாரி வராது. இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி எடுக்காம தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கேழ்வரகு சாப்பிட்டு வாங்க. உடம்புல நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். இப்பலாம் சீக்கிரத்திலே இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முட்டி வலி பிரச்சனை நெறைய பேருக்கு வருது. இந்த மாரி ராகி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. ஒரு 1 மந்த், 2 மந்த்க்கு தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டி வலியிலேருந்து நீங்களே விடுவிச்சுட்டு வரலாம். தொடர்ந்து ராகி சாப்பிடுங்க. பாய்.